விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் ஏவி அனூப் சார் அவர்களே, விஜய் ஆதிராஜ் அவர்களே, அன்பு பிக்சர்ஸ் ராஜா அவர்களே, பிஎஸ் பூபாண்டியன் சார் அவர்களே, விஜய் கார்த்தி அவர்களே மற்றும் விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த படத்தை பற்றி பேசணுன்னா நான் பேசிக்கினே இருக்கலாம். அவ்வளோ பெரிய விஷயம், அவ்வளோ நடந்திருக்கு. நான் முதல்ல அந்த தயாரிப்பாளரை சந்தித்த விஷயந்தான் எனக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம். அவர் என்னை ஒரு நண்பர் தான் அவருக்கு அறிமுகப்படுத்தினார். அவர் அவசரமாக ஏதோ ஒரு டூருக்கு கிளம்பியிருந்தார். அப்போ அந்த நேரத்தில் போனோம். சார் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் படம் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா அவர் கிளம்பினே இருந்தார். நான் சார் ஒரு 20 நிமிஷம் சொல்கிறீங்க கொடுத்தீங்கன்னா நான் அந்த கதையை சொல்லிவிடுவேன் சார் அப்படின்னு. அவர் படம் எடுக்கிறதாவே இல்லை ஆக்சுவலாக. அவர் வேறு ஏதோ ஒரு வேலையாக போயிருந்தார். சரி சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டார். நான் ஒரு 20 மினிட்ஸில் கதை சொன்னேன். சொல்லி முடித்த உடனே அவர் சரி நான் இப்போ ஒரு ஈஜிப்டுக்கு ஒரு பிக் டூர் போகிறேன், போயிட்டு உங்களை பேசுகிறேன் சார்னார். கிளம்பி போயிட்டார். அறிமுகப்படுத்தின நண்பர் வெளியில் என்கிட்ட அவர் என்னோட பல வருஷ நண்பர் எழில்ராஜ் அவர்கள். அவர் வெளில என்ன சார் இப்படி சொல்லிட்டார் அப்படின்னா, இல்லை சார் அவர் படம் பண்ணுவார் சார்னு சொன்னேன். நான் எப்படி சொல்கிறீங்க? இல்லை எனக்கு அவர் பண்ணுவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது சார். அது மாதிரி அவர் ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு அவர்கிட்ட சொல்லி கூட்டின்னு வாங்க அப்படி சொல்லிட்டார். போனோம். இந்த படத்தை நம்ம பண்ணலாம் சார், என்ன சார் பட்ஜெட் அப்படின்னார். நான் ஒரு பட்ஜெட் சொன்னேன். சார் நீங்கள் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னார். அன்றைக்கி ஆரம்பிச்சிருங்கன்னு சொன்னார். அதுக்கு பிறகு அவர் என்றைக்குமே எந்த கேள்வியுமே கேட்டது கிடையாது. இதில் ஒரு சந்தோஷமான எனக்கு ஒரு சந்தோஷமான நான் இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் தான் தேடிக்கின்னு இருந்தேன். என்னை ரொம்ப எதுவுமே கேட்காம என்னை ஒரு ஃப்ரீயாக விட்டால் நான் கொஞ்சம் நல்லா பண்ணுவேன் அப்படின்றதுக்காக ஒரு நாளுமே அவர் இது இப்படி ஆகிடுச்சு, அது அப்படி ஆகிடுச்சு, ஏன் இது அப்படி என்றைக்குமே கேட்டதே கிடையாது. அதெல்லாம் படம் எடுக்கும்போது படம் எடுத்த பிறகு கொஞ்சம் காலதாமதமாக ஆகிடுச்சு வெளியிடுறதுக்கோ இல்லை இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வர்றதே மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயமாகிடுச்சு. அப்போ கூட அவர் என்னை ஒரு வாரத்தை கூட குறைவாக சொன்னதே கிடையாது. யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க, ஆனால் அவர் என்றைக்குமே அப்படி சொன்னதில்லை. பாடல்கள் இசையமைப்பாளர் நாகா சாரும் ஒரு நண்பர் மூலம் தான் எனக்கு பழக்கமானார். அவர் ஆல்ரெடி ஒரு டியூன் போட்டு வச்சுருந்தார். அந்த டியூன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பல டியூன்களில் அந்த ஒரு டியூன் ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. சார் இந்த டியூனை நம்ம டெவலப் பண்ணலாம் சார். அந்த டியூனை போட்ட பிறகு எனக்கு அவர் தான் மியூசிக் டைரக்டர் நான் முடிவு பண்ணிட்டேன். அவர் நான் என்ன கேட்டாலும் கொடுக்குறாரு. சார் நம்ம ஒரு விஷயம் எனக்கு இப்படி சார் அப்படின்னு சொன்னால் அதை புரிஞ்சிக்க முடியும் அவரால். நம்ம வேறு ஏதாவது தமிழில் சொன்னோன்னா அவருக்கு புரிஞ்சிக்க முடியாது. இசை சம்மந்தமாக ஒரு விஷயம் சொன்னால் அவரால் எளிதாக புரிஞ்சிக்க முடியும். ரொம்ப எனக்கு அவர் இசை முழுவதும் தெரிந்த ஒரு மனிதர். மியூசிக்னா ஒரு மேலோட்டமான மியூசிக், இப்போ எனக்கு கூட மியூசிக் போட தெரியும், அந்த மாதிரி மேலோட்டமான மியூசிக் கிடையாது. அவர் ஆழ்ந்த ஒரு இசை ஞானம் உள்ளவர். 5 சாங்கு தான் அந்த படத்தில் வச்சுருக்கோம். அது இப்போ இல்லாமல் இன்னும் நிறைய சாங்ஸ் அவர் பண்ணி கம்போஸ் பண்ணிக்கிறோம். நாங்கள் ஃபீட் பண்ணியே வச்சுருக்குறோம். அந்த சாங்லாம் அந்த படத்தில் யூஸ் பண்ண முடியல. அவர் நாகா சார். பாடல் ஆசிரியர் மோகன்ராஜன் முதல் வரியை ஓகே பண்ணிட்டு தான் நான் அந்த சாங்கே ஓகே பண்ணேன். அவர் முதல் வரி ஏன் உன்னை கண்டேன் என்று எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. ஒரு பொண்ணை பார்த்துட்டு ஏன் உன்னை பார்த்தேன் அப்படின்னு தெரியலன்றத காதலோடு சொல்கிற ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால் இந்த பாடலை நீங்கள் எழுதி கொடுங்க சார். சாரதி அடுத்தது சாரதி வெண்மேக சாரல்லே அந்த பாட்டை எழுதியிருக்கிறாரு. அவர்கிட்ட நான் எழுதி வாங்குறது ரொம்ப எளிதான ஒரு விஷயம். என்னென்னா நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுத்துக்கினே இருப்பார். நான் இந்த வரி அங்கே வச்சுக்கிட்டோமா, அந்த வரி இங்கே வச்சுக்கிட்டோமா, எது கேட்டாலும் சார் இது நான் எழுதுகிறவங்க தான் சார், என்னது எழுதின பிறகு அது உங்களுக்கு தான் சார், நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க சார் சொன்னார். ஸோ அவருடைய பாடல் வெண்மேக சாரல்லே. இதில் விபத்து என்னன்னாக்கா, நான் இந்த படத்துக்கு 3 பாட்டு எழுத வேண்டியது தான் விபத்து. அது நான் ஒரு 3 பாட்டு எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஏன்னா எனக்கு எந்த கலப்பும் இல்லாமல் இந்த கதையை மட்டுமே சொல்கிற மாதிரி பாட்டு இருக்கணும்னு தான் என்னுடைய எண்ணம். ஏன்னா பழைய படங்களில் அந்த விஷயம் இருக்கும். எப்பயுமே எல்லா படத்துலையுமே ஒரு கதை சொல்லுவாங்க. பாட்டில் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10 நிமிஷம் கதையாக சொல்லுவாங்க, இல்லை ஒரு படத்தினுடைய மொத்த கண்டென்ட்டாக சொல்லிவிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கதை சொல்கிற பாடல்களாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. நான் 2-3 ட்ரை பண்ணேன், பட் எனக்கு அது நடக்கலை. மற்றவங்ககிட்ட கொடுத்து பார்த்தேன். சரி வேறு வழியில் இந்த சாங்கை நம்மளே எழுதணும்னு சொல்லி எழுதுனது தான் ஒரு 3 பாடல்கள். கரிச்சானுக்கு அந்த பாட்டு நான் தான் எழுதினேன். ஏன் உன்னை கண்டேன் என்று அந்த பாட்டு முதல் முறை
அந்த சாங்கும் நான் எழுதியிருக்கேன். இந்த 3 பாடல்கள் எழுதியிருக்கிறோம். இதுக்கடுத்து ஒளிப்பதிவாளர் சுரேஷ் தேவன். சுரேஷ் தேவன் வந்து அவர் எனக்கு கேமராமேன்றதை விட என்னுடைய நண்பர். அவர் என்னுடைய ஆரம்பகால நண்பர். நாங்கள் 2 பேரும் ஒன்றாக தான் வந்தோம். வெவ்வேறு இடத்துலேருந்து வந்து ஒரு இடத்துல சேர்ந்தோம். அப்போ வந்து அவருக்கு படங்கள் கிடச்சி அவர் ரொம்ப பிஸியான கேமராமேனாக ஆகிட்டார். பட் என்னுடைய முடிவு என்னென்னா, நான் படம் பண்ணும்போது கேமராமேன் சுரேஷ் தேவன் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு இருந்தேன். பட் எனக்கு ஒரு படம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே நான் அவரை தேடி போய் பிடிச்சி நீங்கள் பண்ணணும் சார்னு சொன்னேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு தப்பு பண்ணிட்டோமா இல்லை சரியாக பண்ணிட்டோமான்னு தெரியல. ஒரே ஒரு விஷயம் நடந்துருச்சு. டிஜிட்டல் உலகம் ஆகிட்ட பிறகு நாங்கள் ஃபிலிமில் எடுக்கணும்னு நினச்சோம் 2 பேரும். இந்த படத்தை நம்ம ஃபிலிமில் எடுப்போம் சார் அப்படின்ட்டு. அதில் வந்து 2 விஷயம் இருக்குது. என்னென்னாக்கா, படம் முழுக்க வெளிப்புற படப்பிடிப்பில் இருக்குது. அதனால் வந்து ஃபிலிம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொடைக்கானல் அண்ட் பாண்டிச்சேரி அவுட்டோர் லொக்கேஷன் தான் ஜாஸ்தி, இன்டோர் லொக்கேஷன் ரொம்ப கம்மி. அதனால் நம்ம வந்து இது ஃபிலிமில் எடுப்போம் அப்படின்றது ஒரு நோக்கம். இன்னொரு நோக்கம், ஃபிலிமுன்றது இருக்கிற காலகட்டத்தில் நாங்கள்லாம் உள்ளே வந்தவங்க. அட்லீஸ்ட் இப்போ சிவாஜி சார் இருக்கிற காலகட்டத்தில் வந்தவங்கலாம் சிவாஜி சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும் ஒரு எண்ணம் வர்ற மாதிரி ஃபிலிமில் இருந்த காலகட்டத்தில் வந்ததுனால எங்களுக்கு அட்லீஸ்ட் நம்ம கடைசி படத்தையாக நம்ம பண்ணிடணும் ஃபிலிமில் அப்படின்னு ஒரு ஆசை. அது கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் எக்ஸீட் ஆகிடுச்சு. அதனால் அது ஒரு தவறு தான். இருந்தாலும் வந்து படமாக பார்க்கும்போது அந்த தவறு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை வந்து இப்போ வெளியிடுறதுக்கு நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டோம். வெளியிடுறதுக்குனா ஆடியோ ரிலீஸ்லேருந்து படம் ரிலீஸ் வரலும் பெரிய போராட்டம் பண்ணோம். கிட்டத்தட்ட எங்கள் டீமே வந்து அதாவது ஆளாளுக்கு ஒரு மூலைக்கு போயிட்டோம். இது முடியுமா, நடக்குமா, நடக்காதா அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இப்போ வந்து நம்ம சினிமாவுக்கு வந்தப்போ ஒரு படம் கிடைக்குமா, எப்படியாவது ஒரு படம் கிடைச்சிடாதா நமக்கு அப்படின்றது ஒரு நோக்கமாக சுற்றி இருந்தப்போ, எப்படியாவது இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு எண்ணம் ஆயிடுச்சு கடைசியாக. சரி, இதை எப்படியாவது ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்போது எங்களுக்கு என்னுடைய கவலை, முழு கவலை வந்து என் வாழ்க்கை கூட என்னுடைய கவலையாக நான் என்றைக்குமே நினச்சதில்லை. என்னுடைய தயாரிப்பாளர் தான். என்னால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டுறக்கூடாதுன்றது தான் என்னோடய மெயின் எண்ணமாக இருந்துச்சு. ஏன்னா சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் நான் வந்து சினிமாவில் எடுத்து வந்து விட்டுட்டு அவரை மாட்டி விட்டுட்டணுன்ற பயம் வந்துச்சு எனக்கு. சரி, ஒரு வழியாக இப்போ வந்து படம் ரிலீஸ் வரலாம் கொண்டுட்டு வந்தாச்சு. அப்போ தான் பாரதி ஐயப்பனை சந்தித்தோம். அவர் சொன்னார், நம்ம பண்ணலாம் சார், நீங்கள் வாங்க சார் அப்படின்னு சொன்னார். அவருடைய ஏற்பாடு படி தான் இப்போ எல்லாமே நடந்துன்னு இருக்குது. அவர் வெற்றிகரமாக இதை நடத்தி கொடுப்பார்ன்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. ஊடக நண்பர்கள் வந்து இந்த படத்தை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும்ன்ட்டு நான் உங்களை விரும்பி கேட்டுக்கிறேன். இது வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஆவிகள் படம், ஹாரர் ஃபிலிமு, காமெடி ஃபிலிம், இது மாதிரி ஒரு வேறு ஒரு ரூட்டில் போய்கின்னு இருக்கிற இடத்துல ஒரு காதல் படம், முழுக்க ஒரு காதல். இந்த படத்தினுடைய காதலை பற்றி சொல்லணும்னா, இது வந்து இன்றைக்கி நம்ம தினசரி நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். இந்த காதல் நம்ம உங்கள் வீட்லேயோ இல்லை 10 வீட்டு தள்ளியோ இல்லை 15 வீட்டு தள்ளியோ எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துன்னு தான் இருக்குது இந்த விஷயம். ஸோ இதை நான் பார்த்த அதனுடைய பாதிப்பு தான். என்னுடைய நண்பனுக்கு இந்த மாதிரி ஒரு நடந்துச்சு. ஸோ இது வந்து என்னையே ரொம்ப அது உலுக்கி எடுத்த விஷயமாயிடுச்சு. நம்ம காதல் இப்படி அலையிறோம், கடைசியில் வந்து காதல் கை கொண்ட பிறகு அதை வச்சு காப்பாற்றுறதுக்கு தகுதி இல்லாமல் இருக்கிறோமே அப்படின்றது தான். இது இன்றைக்கி இளைஞர்கள்ட்ட நிறையா தான் இருக்குது. இது ஒரு பாடம் இல்லை, இது வந்து நான் சும்மா ஒரு படம், அவ்வளோதான். இதை நான் பார்த்ததை ஒரு படமாக எடுத்து உங்கள்கிட்ட காமிச்சிருக்கிறேன். இது நிச்சயமாக வந்து இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு பிடிக்கும்ன்றது என்னோடய நம்பிக்கை. இந்த சூழ்நிலையிலையும் இந்த படம் ஓடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்றது என்னோடய இன்னொரு அசைக்க முடியாத நம்பிக்கை. ஒரு ஒரு என்னென்னா ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த படம் பார்க்கும்போது. குடும்பத்தோடு பார்க்குறதுக்கு தைரியமாக வரலாம். குடும்பத்தோட முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு காட்சி கூட இருக்கக்கூடாதுன்றதுல நான் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். எந்த வரிகளும் வார்த்தைகளுமே இருக்கக்கூடாதுன்றது தான். இதில் மயில்சாமி சார் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து ரசித்து எடுத்தோம். காமெடி சீன்கள் ரொம்ப விரும்பி எடுத்தோம். படத்தினுடைய லெங்க்த்துக்கு வைக்க முடியாததுனால சில காட்சிகள் தான் வைக்க முடிஞ்சது, நிறைய காட்சிகள் வைக்க முடியல. ஆனால் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது சார். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ சார், இதுக்கு ஒரு சீக்குவல் இருக்குது சார். இந்த படத்துக்கு ஒரு செகண்ட் பார்ட் இருக்குது சார். அந்த படத்தில் உங்களுடைய காமெடி காட்சிகள் கன்ஃபார்மாக இருக்கும் சார். காமெடி காட்சிகள் அது மட்டும் இல்லை சார், நீங்கள் எங்கள் படத்தில் கடைசி வரலும் இருப்பீங்க சார். டெஃபினட்டாக என்னுடைய சீக்குவல் இருக்குது. அதுக்கான சிம்டம்ஸ் எனக்கு தெரியுது. இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். புதுவரி சொல்லுகிறேன் கேளடா கோப்பா. சரிதாண்டா சரக்க கொஞ்சம் மூத்துட கோப்பா. எதுக்காக இப்போ தியேட்டரில் எவ்வளோ 40 ஸ்க்ரீனில் ஓடுது. சென்னை நகரில் இது வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்குது. வசூலில் மிகப்பெரிய சாதனை படுத்திடு.
மலேசியாவில் எத்தனை அதான் அண்ணே உள்ள நுழைய முடியலன்னு மாலிக் வந்து சொல்கிறாரு. அண்ணே உள்ள நுழைய முடியல, 2 படத்தையும் ஒரே படத்தில் எடுத்துட்டேன்ன்றார். எல்லா தேட்டரும் ஹவுஸ்ஃபுல் ரொம்புது. என்னன்னா இப்போ 120 ரூபா 80 ரூபா கொடுத்து ஜனங்க படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாதாரண வெற்றி இல்லை. மதுரையில் கேட்டால் 4.5 கோடி தாண்டிச்சு 3 நாள்ன்றாங்க. திருச்சியில் கேட்டால் 4.25 கோடி வந்துடுச்சுன்றாங்க. கோயம்புத்தூரில் கேட்டால் 6 கோடி தொட்டிச்சுன்றாங்க. செங்கல்பட்டில் இருக்கிற 50 தேட்டர்னா 49 தேட்டர் துட்டு கொடுத்து போடுறேன்றாங்க. ஒரு தேட்டர் கொடுக்க மாட்டேன்றாங்க. என்ன நடக்குதுங்க? நீ தேட்டர் ஓனர்களே நடத்தினா சினிமா நல்லா இருக்கும் சார். இல்லை, அதாவது விஜய் ரசிகர்கள்லாம் என்னை மன்னிக்கணும், நான் கொடுக்கலன்றது, நான் கொடுக்க தயாராக அவங்க வாங்கலை.